ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 14 அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து மிகவும் மன உருக்கத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். மத்தேயு இந்த வசனங்களை எழுதுகிற பொழுது தேவன் எவ்வளவு மிகுந்த தயவும் அக்கறையும் மனதுருக்கம் கொண்டவராய் இருந்தார் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளிலே குறிப்பிடுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனங்க சாப்பிடாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த பசியினுடைய வேதனையை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்காய் ரொம்ப கொஞ்சம் வேதனைப்பட்டார் ஏசப்பா. ஐயோ, இவங்க ஒரு நாள் 2 நாள் ஏறக்குறைய 3 நாள் அளவு அவர்களுக்கு உணவு பண்டங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருக்கிறார்களே, சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பசியினுடைய வேதனையை அவர் உணர்ந்தார் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பசி வந்தா எல்லாம் சொல்லுவாங்க, பசி வந்தா 10 பறந்து போகும் அப்படின்னு சொன்னால், பசி நேரத்தில் ருசியாக இருக்குதா, நமக்கு விருப்பமில்லாத உணவுகள் கிடைத்தாலும் பசி நேரத்தில் சாப்பிட்டு விடுவோம். ஏன்னு சொன்னால், அந்த பசி நேரம் வருகிற போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பல லட்சமான செல்கள் நான் பசியாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் ஒரே நேரத்தில் அது கேட்குதான். ஐயோ, எனக்கு சாப்பாடு வரல, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது என்று சொல்லுகிற அந்த வேதனை, அதுதான் நம்மில் அநேகர் அந்த பசியை தாங்கி கொள்ள முடிவதில்லை. இப்போ பசி ஒரு சிலரால் தாங்கி கொள்ளவே முடியாது. காரணம் அதுதான். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இயேசு ராஜா அவங்க எல்லாம் பசியாக இருக்கிற பொழுது என்ன வேதனைப்பட்டார்களோ அதை அவர் உணர்ந்து பார்த்து, ஐயோ, என் பிள்ளைகள் எல்லாம் இவங்களெல்லாம் பட்டினியாக இருக்கிறார்களே, சாப்பிடாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த வலியை அவர் உணர்ந்தார். அதான் மேத்யூ சொல்றார், ஜீசஸ் ஃபெல்ட் தேர் ஹர்ட். அவங்க அந்த வலியை ஏசப்பா உணர்ந்தவராய் இங்கே பேசுகிறதை இந்த வசனம் சொல்லுகிறது. முடவனாய் இருக்கிறானா, அவன் கால் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுவான், அதை இயேசு அறிவார். ஒருவேளை வியாதியின் வழிகளில் கஷ்டப்படுறாங்களா, அந்த வியாதி என்னென்ன கொடூரம் வழியை கொடுக்கிறது, இயேசு ராஜா அவைகளை அறிந்திருக்கிறார். அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் எல்லாம் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாய் வீட்டை விட்டு காடு பகுதியில் போய் இருக்க வேண்டும். இயேசு அந்த தனிமையை அறிந்திருந்தார். அல்லேலூயா. பாவம் செய்தவர்கள் அவர்களுக்கு அந்த பட்ட பெயர் கொடுக்கிற பொழுது அந்த வேதனையை இயேசு அறிந்திருந்தார் என்று இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வழிகளை தாண்டி வந்திருக்கலாம். வழிகள் மட்டுமல்ல, இட் மைட் ஹாவ் wounded you. ஒரு சில காரியங்கள், சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் வழிகளை மட்டுமல்ல, காயங்களை கூட அதை ஏற்படுத்தி இருக்கலாம். இயேசு ராஜா அவைகளை மிக அழகாய் துல்லியமாய் அறிந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களை உதறி தள்ளி இருக்கலாம், உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கலாம், உங்களுக்கு பயங்கர நெருக்கடியான கட்டங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் சரிவர உறவுகள் சரியில்லாது இருக்கலாம். அந்த வழிகளை இயேசு அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம், அந்த வலியும் வேதனையும் கூட இயேசு அறிந்திருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லுகிற அந்த வலியையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய பல கட்டங்களிலே நீங்கள் சந்தித்த எல்லா நிலைமைகளையும் இயேசு மிக துல்லியமாய் அந்த வலியை அறிந்தவராய் மிகுந்த மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாம் இன்றைக்கு அவர்கிட்ட
நம்முடைய மனதில் அவரை அனுமதித்தால், நீங்கள் இப்போ இந்த நாளிலே, இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் என்ன நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழியையும் இயேசு அறிவார். எதுக்காக ஏசப்பாவுக்கு அந்த வழியெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவரும் அந்த வலியையும் வேதனையும் உணர்கிறவராயிருக்கிறார். ஏன் சொன்னால், அவர் வலியை, வேதனையின் வழியை அவர் கடந்து போனபடினாலே இன்னைக்கு நம்ம என்ன கஷ்டப்படுவோம்னு அவருக்கு நன்றாய் தெரியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் நம்மை சுகமாக்குவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஈஸ் எ ஹீலர், ரண வைத்தியன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மளை சுகமாக்குவார். அந்த இயேசுவின் தழும்புகளாலே நம்மை சுகமாக்குவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறீங்களா, நான் அன்னைக்கு சந்தித்த நாள் மிகவும் என் வாழ்க்கையில் மோசமான நாள், மோசமான அனுபவம். அந்த வழியையும் அந்த நாளையும் இயேசு அறிந்திருக்கிறார். கவலைப்படாதிருங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டமான பக்கங்களை நீங்கள் சந்தித்தீர்கள், அது எல்லாவற்றையும் ஏசப்பா அறிந்திருக்கிறார். அந்த வழியெல்லாம் தெரியும். ஏசப்பா சொல்கிறாரு, அந்த வழியெல்லாம் என்கிட்ட காண்பி, அந்த வழியெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் அவைகளெல்லாம் சுகமாக்கி அந்த வழியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த வழியின் அனுபவங்களை நீ கடந்து வந்த மாதிரி இல்லாத நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை மாதிரி நமக்கு உதவி செய்யவும் இந்த காயங்களை கட்டத்தக்கவர் வேறு ஒருவர் இந்த உலகத்திலே இல்லை. எபிரேயரில் நாம் வாசிக்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 15வது வசனத்திலே, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஏசப்பாவும் அந்த வழியாய் கடந்து போயிருக்கிறார். அவர் சும்மா ஐயோ பாவம் சொல்லிட்டு போல, உங்களுடைய வலி, உங்களுடைய காயங்களையும் உங்களுடைய மனநிலைமையும் இயேசு மிக துல்லியமாய் எக்ஸாக்டா அவருக்கு தெரியும். அதனால கவலைப்படாதீங்க. வி வாண்ட் டு செட் யூ ரைட். எல்லாவற்றிலிருந்து உனக்கு சரி செய்ய அப்பா விரும்புகிறார். நீ அந்த காயத்தை நினைத்து நினைத்து அழ தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, மனமுடைந்து வாழ தேவையில்லை. அப்பா சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு ஹீல் யூ. யெகோவா ரோஃபிகாவாக இருக்கிறேன், நான் உன் பரிகாரியாக இருக்கிறேன், நான் உன்னை சுகமாக்குவேன். உன்னுடைய மனதில் நீ காயங்களை மறைக்காத, நீ இடத்துல சொல்லு, நான் அவைகளை சுகமாக்குவேன் என்று அப்பா சொல்லுகிறார். அதனால நீங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளை ஏசப்பாவிடத்தில் நம்ம சொல்லுவோம். அவர் தான் நம்மளை அந்த காயமே இல்லாதபடி He will make you to come back again with full force. நீங்கள் மீண்டுமா எழும்பி வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய ஜீவனுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்விலும் எதிர்பாராத விதங்களிலே நாங்கள் சந்தித்த கண்ணீரின் வழிகளிலும் வேதனைகளிலும் உண்டான காயங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் நீர் அவைகளை கட்டி அவைகளின் வழிகளிலும் வேதனைகளிலும் எங்களை தப்புவித்து நீர் எங்கள் தலையை நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே உண்டான எல்லா வேதனைகளுக்கு இணையாய் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன் உண்டாகும்படியே செபிக்கிறோம். இந்த நாளிலே ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.